ஹலோ கைஸ். போன வீடியோல நம்ம வித்ட்ரா பண்றதுக்கான அந்த அவுட்புட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அதோட கோடு உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரன் மாடியூல் கொடுத்துட்டு என்டர் ஐடி கேட்குது. ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, என்டர் த அமௌண்ட் டு வித்ட்ரா அப்படின்னு காட்டுது. போன இதுல வந்து நம்மளுக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அமௌண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஒரு 1000 வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 500 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன்னா என்ன இருக்கு, வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல். தென் உங்களோட பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், 1000 தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதுல நான் 500 ரூபாய் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் வந்து 500 ரூபாய் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அமௌண்ட் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நீங்க அமௌண்ட் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யூசர் இன்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்ததுதான். இது வந்து லாகின் கிரெடென்ஷியலுக்காக மட்டும்தான். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், யூசர் நேம் கொடுப்போம். அந்த யூசர் நேமை கம்பேர் பண்ணுவோம். அடுத்தது பாஸ்வேர்டு வாங்குவோம். பாஸ்வேர்டு வாங்கினதுக்கு அப்புறம் லாகின் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகணும், வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை கேட்கணும் இல்லையா? ஸோ லாகின் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் வித்ட்ரா அப்படிங்கிற அந்த வேரியபிள், ஒரு வேரியபிள் ஒன்று ஸ்டோர் பண்ணிட்டு இதுல இன்டீஜர்ல இன்புட் வாங்குறேன். என்னன்னா அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுங்க. இதை நீங்க கண்டிப்பா இன்டீஜரா தான் வாங்கணும். ஏன்னா நம்பர்ல தான் இருக்கும் அமௌண்ட். அப்பதான் நம்மளால அதை மைனஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இஃப் வித்ட்ரா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட், அதாவது நம்ம வித்ட்ரா பண்றோம் இல்லையா, இப்ப நான் ஒரு 500 ரூபான்னு கொடுத்தேன்ல, அந்த 500ங்கிறது என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸை விட கம்மியா தானே இருக்கணும். ஏன்னா இப்ப என் அக்கௌண்ட்லயே ஒரு 500 ரூபா தான் இருக்கு. நான் 500 ரூபா எடுத்துட்டேன்னா ஜீரோ பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, அது ஓகே. பட் வந்து இப்ப என் அக்கௌண்ட்ல ஒரு 300 ரூபா தான் இருக்கு. நான் ஆனா 500 ரூபா எடுக்கிறேன் அப்படின்னா என்னால எடுக்க முடியுமா? முடியாது. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு தான் வரும் இல்லையா? சோ வித்ட்ரா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட். நம்ம வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து ஆல்ரெடி என்னோட பேங்க் பேலன்ஸை விட கம்மியா தான் இருக்கணும், ஆர் அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம். சோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், அமௌண்ட் மைனஸ் ஈக்குவல் டு வித்ட்ரா. அதாவது இந்த அமௌண்ட்ல இப்ப ஒரு 1000 ரூபான்னு இருக்கு, ஒரு 10,000 இருக்கு அந்த அமௌண்ட்ல, அதுல இருந்து நான் வித்ட்ரா பண்ண போற அமௌண்ட்டை எனக்கு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல ஏன் வந்து நார்மலா நம்ம பண்ற மாதிரி மைனஸ் கொடுக்கல அப்படின்னா, இது வந்து நம்ம டிக்ரீஸ் தான் ஆகணும். சரியா? இப்ப இதோட மீனிங் என்ன, மைனஸ் ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம்? மைனஸ் ஈக்குவல்ட்னா இப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் வித்ட்ரா. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த லைனுக்கு முன்னாடி வரைக்கும் அமௌண்ட் வந்து 10,000 தான். ஓகேவா? இந்த லைனுக்கு அப்புறம் தான் வித்ட்ரா வந்து அதுல மைனஸ் ஆகுது. அதுதான் இதோட மீனிங். சரியா? இந்த இடத்துல நீங்க மைனஸ் ஈக்குவல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற ஒரு வேரியபிள்ல மைனஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? இது வந்து டிக்ரிமெண்ட்காக நம்ம யூஸ் பண்றது. தென் பிரிண்ட் வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்ப மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதானே என்னோட பேங்க் பேலன்ஸ். ஸோ பிரிண்ட்ல யுவர் பேலன்சஸ் அப்படின்ட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்மளுக்கு கரெக்டா அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை நான் கொடுக்குறேன்ல அமௌண்ட், இப்ப நான் வித்ட்ரா பண்ண கொடுக்குறேன்ல, அது வந்து என்னோட பேங்க் பேலன்ஸை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு வரணுமா? ஸோ அதனால இந்த இடத்துல எல்ஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் அடுத்த எல்ஸ் வந்து லாகின் கிரெடென்ஷியலுக்காக தான், லாகின் ஃபெயில்டு யூசர் நாட் ஃபவுண்ட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? ஸோ வித்ட்ராக்கு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம், மைனஸ் ஈக்குவல் தான் முக்கியம். நம்மளோட பேலன்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட பேலன்ஸ்ல இருந்தும் மைனஸ் ஆயிடும். இதுதான் வித்ட்ரா பண்றதுக்கான கோட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, எப்படி டெபாசிட் பண்றது, டெபாசிட் பண்றதுக்கான கோடு வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். அதோட அவுட்புட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது டெபாசிட் பண்றதுக்கான கோடு. இதுலயும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாகின் பண்றதுக்கு தான் கேட்கும். ஸோ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். என்டர் த அமௌண்ட் டு டெபாசிட் அப்படின்னு கேக்குது. ஆல்ரெடி நான் ஒரு அமௌண்ட் ஸ்டோர் பண்ணிருக்கேன், ஒரு 1000 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன்.
ஸோ அந்த அமௌண்ட்டோட போய் நான் இப்போ கொடுக்குற அமௌண்ட் வந்து ப்ளஸ் ஆகணும். ஸோ நான் இப்போ ஒரு 2000 கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்கு, டெபாசிட் சக்சஸ்ஃபுல், யுவர் பேலன்ஸ் இஸ் 3000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி என் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இப்போ நான் ஒரு 2000 ரூபாய் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 3000 காட்டணும் இல்லையா? ஸோ இதுதான் டெபாசிட் பண்றதுக்கான கோடு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நீங்க ஆம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட் எப்படி பண்றது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.